எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கவி குக்கிங் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் ஸ்டைலில் மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 kg மட்டன், 1/2 kg ஜீரக சம்பா வச்சு பண்ண போகிறேன். நான் வாங்கின மட்டன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வாங்கினது கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முந்திரி 7 நம்பர், கல்பாசி கொஞ்சம், லவங்கம் கொஞ்சம், கிராம்பு 3 நம்பர், ஏலக்காய் 3 நம்பர், பட்டை 3, ஸ்டார் அனீஸ் 1, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளியை வதக்கி பண்ண மாட்டாங்க, அரைச்சிடுவாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி 2 எடுத்திருக்கேன். இது 3த்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு 3த்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிங்கன்னா போதும். நான் வந்து 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு 1.5 டம்ளர் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எதுலையாவது ஒரு டம்ளரில் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு 1க்கு 1.5 கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 2 கரண்டி எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை போட்டு கொஞ்சம் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க.